السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு பாக்கியம் மிக்க இரவிலே கூடியிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகிற மகத்தான ஒரு இரவிலே நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். கதிர் என்கிற அரபி வார்த்தைக்கு கண்ணியம் என்ற அர்த்தம். அந்த கண்ணியமான இரவிலே, 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவிலே நாம் இன்றைக்கு வீற்றிருக்கிறோம். துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மகத்துவமிக்க இரவில்தான் திருக்குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். மதீனாவிலே இறங்கிய முதலாவது அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்முல் கிதாப் என்கிற மூலை ஏட்டிலிருந்து எல்லா விஷயங்களும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கான பல்வேறு விஷயங்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ஜு பாக்கியம் உட்பட ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜு செய்கிறவர்கள் யார் என்கிற தகவலும் இந்த இரவில் தீர்மானிக்கப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். லௌஹுல் மஹ்ஃபூல் என்கிற மூல ஏட்டிலிருந்து உலகத்திற்கு இறக்கப்பட்ட நாளாக இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய இறுதி பத்திலே இதை தேடிக்கொள்ளுங்கள், ஒற்றைப்பர இரவுகளிலே இதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த நபிமொழியிலிருந்து 3 விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, கடைசி 10 நாட்களில் இதை தேட வேண்டும், அதுவும் ஒற்றைப்படையாக தேட வேண்டும், அதுவும் இரவில் தேட வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இருக்கிறது. எனவே இந்த பாக்கியம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக எல்லா ஒற்றைப்படை இரவுகளிலும் வணக்கம் செய்கிற ஒரு போக்கு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. என்றாலும் முந்தைய இமாம்கள், கண்ணியமிக்க நம்முடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் பல்வேறு தரப்பிலும் ஒருமித்த கருத்தாக 27 என்கிற இந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். 27ஐ மட்டும் கொண்டாடுவது அல்லது அந்த சமயத்தில் மட்டும் அமல் செய்வது தவறு கிடையாது என்பது போல, ஒற்றைப்படை இரவுகளிலெல்லாம் நின்று வணங்குவதும் தவறு கிடையாது. அது ஒரு பார்வை, இது ஒரு பார்வை. ஆனால் சமீப காலமாக அந்த ஒற்றைப்படை இரவுகளை தூக்கி பிடிக்கிற ஒரு போக்கு அதிகரித்திருக்கிறது. பொதுவாக மனிதனுக்கு ஒரு கருத்தின் மீது ஒரு 50 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் கடக்கிற போது ஒரு சலிப்பு ஏற்படும். அதில் ஒரு மாற்றாக, அதில் ஒரு வித்தியாசமாக ஒரு புதிய விஷயம் கிடைக்கிற போது அவற்றில் கவனம் செலுத்த துவங்குவான். அடிப்படைகள் ஒன்றும் மாறாது. லைலத்துல் கத்ர் என்கிற அடிப்படை ஒன்றுதான். ஆனால் அதை அனுசரிக்கிற அந்த இரவுகளில் இவனுடைய கண்ணோட்டம் மாறி இருக்கிறது. சமீபத்திலே முகநூலிலே ஒரு மார்க்க அறிஞர் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டார். ஒற்றைப்பட இரவுகள் முழுக்க மார்க்க உபன்யாசங்கள் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு ஒரு பள்ளியிலே அரங்கேற்றமாக போகிறது. அதை பார்த்ததும் வெறுமனே பேசிக்கொண்டிருப்பதனாலே என்ன பயன் என்று ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அறிவுபூர்வமான கேள்வி எழுப்புகிறார். முன்னெப்போதையும் விட இன்றைக்கு மக்கள் மார்க்கம் தெரிந்திருக்கிறார்கள், நிறைய உபன்யாசங்களை கேட்கிறார்கள், நிறைய உபதேசங்களை அவர்கள் கேட்கிறார்கள். மார்க்கம் விரல் நுனிகளில் அவர்களுக்கு கிடைக்கிறது. முந்தைய காலங்களில் தான் அப்படி மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகுந்த பிரயாசை வேண்டும். ஜும்மா மேடைகள், பெருநாள் மேடைகள், எப்போதாவது மீலாது மேடைகள், பெண்களுக்கு அது ரொம்ப அரிதாக இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல. நம்முடைய அலைபேசியிலேயே தினமும் ஆயிரக்கணக்கான உரைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு பெருகி இருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு செயல்பாடுகள் தான் குறைந்திருக்கிறது. வெறுமனே கேட்டுக்கொண்டே இருந்தால் என்றைக்கு நாம் அமல் செய்வது என்கிற ஒரு முக்கியமான கேள்வி அந்த நண்பர் முகநூலிலே எழுப்பியிருக்கிறார். இது போன்ற ஒற்றைப்படை இரவுகளிலே வணக்கம் என்பது
அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அது பிறரை விட தன்னை உயர்த்தி காட்டுவதற்காக, எங்கள் பள்ளி எல்லா வகையிலும் சிறந்திருக்கிறது என்பதை வெளிச்சமிட்டு காட்டுவதற்காக, எங்களாலும் இரவு உணவை ஏற்பாடு செய்து தர முடியும் என்பதை காட்டுவதற்காக, இப்படி மிக மிக சாதாரண காரியங்களை முன்னிறுத்துவதற்காக அந்த செயல்பாடுகள் என்று சொல்லும்போது உண்மையிலே அது கேள்விக்குறியாக ஆகிறது. ஒருத்தர் கேட்டார், நான் இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களைப் போல எல்லாவற்றையும் துறக்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், உண்மையிலேயே இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கேள்வி உன்னிடத்திலே பிறந்திருக்காது, உன்னிடத்திலே தயக்கம் இருக்கிறது. எனவேதான் நீ இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உண்மையான அந்த தேட்டம் வந்துவிட்டால் கேள்வி என்பது பிறக்காது. அதுபோல ஒற்றைப்படை இரவுகளில் அமல் செய்ய வேண்டும் என்று உண்மையான ஆர்வம் இருந்தால் அதற்கான திட்டமிடுதலோ அதற்கான ஏற்பாடுகளோ எதையும் எதிர்பார்க்காமல் அவன் தானாகவே செய்ய துவங்கி விடுவான். ஆனாலும் இந்த கூட்டு தொழுகை என்பது அல்லது கூட்டாக செய்கிற அமல்கள் என்பது பிற மக்களை கொஞ்சம் தூண்டுவதற்கு உதவும், அவ்வளவுதான். ஆனால் காலமெல்லாம் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. கொஞ்சம் புஷ் செய்தால் போதுமானது, அவர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் வராதவர்கள், வர எண்ணாதவர்களை நாம் எவ்வளவு தள்ளினாலும் அவர்களால் நிச்சயமாக அதை செய்ய முடியாது. மொத்தத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் இன்றைக்கு இபாதத் செய்வது பெருகி இருந்தாலும் அது ஆரோக்கியமானதாக இருக்கிறதா, உள்ளபடியே ஆண்டவனுக்காக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மொத்த அமலும் பாழாய் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா காரியங்களும் எண்ணங்களை கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். எத்தனையோ உலக காரியங்கள், அற்ப காரியங்கள் நல்ல எண்ணங்களின் காரணத்தினால் அவை மறுமைக்குரிய காரியங்களாக மாறிப்போய் விடுகிறது. எத்தனையோ மறுமைக்கான காரியங்கள் அது எண்ணங்கள் மோசமடைந்த காரணத்தினால் உலக காரியத்தை விட அற்பமாக கீழே போய் விடுகிறது. எனவே எண்ணங்களில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ மனிதர்கள் தொழுகிறார்கள், அவர்கள் தொழுவதினால் அது அது சின்ன முகஸ்துதிக்கு ஆளாகி விடுகிறது என்று சொன்னார்கள். அதுபோல எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவருடைய எண்ணங்கள் சரியாக அமையாத காரணத்தினால் அந்த நோன்பு இணை வைத்தலுக்கு நிகராக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். எனவே புதிய விஷயங்களை திட்டமிடுவதிலும் அதை செயல்படுத்துவதிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மக்களை ஆர்வப்படுத்துவதற்காக இன்று துவங்குகிற ஒவ்வொன்றும் உண்மையிலே ஆர்வப்படுத்துவதற்காக மட்டும்தானா, அல்லது பிறரிடத்திலே தன்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்கிற உயர்வு நோக்கு எண்ணம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஒற்றைப்படை இரவுகளோ அல்லது 27 என்ற இரவோ அது பிரச்சனை அல்ல. அங்கே நாம் எவ்வளவு ஆத்மார்த்தமாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. லைலத்துல் கத்ர் என்கிற இரவினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிற போது மலக்குமார்கள் எல்லாம் இறங்குகிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். இறங்கி சலாம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். சலாம் என்றால் சாந்தி, அமைதி கிட்டட்டும். உலகெங்கும் மனிதன் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரும் சொத்து அமைதி தான். அந்த மன அமைதிக்காகத்தான் விதவிதமாக வித்தியாசமாக அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. பணம் சேர்ப்பது, குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது, நல்ல அவனுக்கு பிடித்தமான வேலையில் சேருவது, பிடித்த ஆடைகளை அணிவது, பிடித்த உணவை சாப்பிடுவது என்று சொல்லி மனிதனுடைய எத்துணை விதமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றுடைய நோக்கமாக அடிநாதமாக அந்த மன அமைதி என்பதுதான் இருக்கிறது. அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதிகாலை வரைக்கும் சுப செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறார். எனவே உண்மையிலே அது பாக்கியமான இரவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்ல போனால் ஒவ்வொரு இரவும் பாக்கியமான இரவு தான். அந்த தஹஜ்ஜுடைய நேரம், சஹருடைய நேரம் ரொம்ப பரக்கத்தான பாக்கியமான இரவாக இருக்கிறது. அந்த இரவிலே கேட்கப்படுகிற பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அந்த இரவிலே இயல்பாக மன அமைதி கிடைக்கிறது. அந்த இரவிலே மிக இயல்பாக இறை நெருக்கம் உருவாகிறது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் தவறு செய்துவிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல போய் கேட்டாங்க, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், நீங்க எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லும்போது சஸ்தக்ஃபிரு, நான் இனிமேல் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் சஸ்தக்ஃபிரு, இனிமேல் நான் கேட்கிறேன் என்று அதை தாமதப்படுத்தினார்கள்.
ஏன் தாமதப்படுத்தினார்கள், எதற்காக தாமதப்படுத்தினார்கள் என்று பார்க்கிற போது சஹருடைய வேளை வரட்டும், அந்த வேளைதான் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அதுவரைக்கும் அவர்கள் பிற்படுத்தினார்கள் என்று இந்த வசனத்தினுடைய விளக்கங்களை மார்க்க அறிஞர் நமக்கு தருகிறார்கள். எனவே 27 இரவு என்றல்ல, ஒவ்வொரு இரவுமே அதனுடைய பாக்கியங்களை பெற்ற இரவாக குறிப்பிட்ட ஒரு நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த 27 லைலத்துல் கத்ர் என்கிற இரவு அமைய வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த இரவை நான் அடைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று கேட்கிற இந்த எளிய பிரார்த்தனையை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிரார்த்தனையை பொறுத்த மட்டிலே அரபியில் தான் கேட்க வேண்டும் என்றல்ல, சொந்த மொழியில் கேட்டாலும் இறைவனுக்கு புரியும். மொழிகளின் தலைவனவன், மொழிகளை படைத்தவனவன். எனவே மொழி ஒரு தடையல்ல. அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கு, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மொழி ஒரு தடையல்ல. ஒரு கிராமத்திலே தொடர்ந்து நான் இரவு தொழுகை நிகழ்த்தி கொண்டிருந்தேன். அப்படி நிகழ்த்தி கொண்டிருக்கிற வேளையிலே 27 கிழமை வந்துவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தகத்திற்கு பயங்கர டிமாண்ட் ஆகும். அது என்ன தமிழ் புத்தகம் என்று சொன்னால் அவ்வளவு பாவமன்னிப்புக்கான பிரார்த்தனைகள் பொதிந்த புத்தகம் அது. அதை யார் முன்கூட்டி வருகிறாரோ அவர் எடுத்து வைத்துக் கொள்வார். அது ஒரு கிட்டத்தட்ட 12-15 பக்கங்கள் கொண்டது. எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பாவமன்னிப்பு கேட்கிற ஒரு பிரார்த்தனை புத்தகம் அது. அந்த புத்தகத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும். சில நேரத்தில் முக்கியமானவர்களுக்கு கிடைக்காத போது அதை ஒரு பெரிய ஆவராதியாக, ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லுவார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான்: புத்தகம் நமக்கு தேவையில்லை, மனம் போதுமானது, எண்ணம் போதுமானது, இறைவிடத்தில் நாம் உருகுகிறோம் என்கிற அந்த அழுத்தமான நியத் போதுமானது. நம்முடைய மனதிலே என்னவெல்லாம் தோன்றி இருக்கிறதோ அத்தனை எல்லாம் கொட்டி தீர்த்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய அந்த இரவு மகத்தான ஒரு இரவாக இருக்கிறது. பொதுவாக இத்தகை தஅவத்தில் மக்ரூர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்வாங்க. பெரும்பாலும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் வார்த்தைகளாக வாய் திறந்து துஆ கேட்பதில்லை. கோபம் இருக்கும், அழுகை இருக்கும், ஆற்றாமை இருக்கும், விசும்பல் இருக்கும். இவைகள் தான் அவருடைய மொழியாக இருக்கும். ரொம்ப அபூர்வமாகத்தான் கொஞ்சம் நிதானம் கிடைத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு வார்த்தையே வரும், அவர்களுக்கு பிரார்த்தனையை எழும். அதுவரைக்கும் அவர்களுக்கு அந்த ஆற்றாமையும் கேவலும் விசும்பலும் அந்த அழுகையும் தான் இருக்கும். அவைகள் தான் பிரார்த்தனை. அங்கே வார்த்தைகள் முக்கியமல்ல. அதுபோல பாதிக்கப்பட்டவன் 2 கைகளை ஏந்தி அவன் கண்ணீரை உருக்கி அல்லாஹ்விடத்திலே அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 துளிகள் நரகத்தை அணைக்கும் ஆற்றல் படைத்தது. ஒன்று போர்க்களத்தில் போராடி சிந்துகிற இரத்த துளி, இன்னொன்று அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அழுபவர்களுடைய கண்ணீர் துளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நம்முடைய கண்ணீர் எதற்கெல்லாமோ வீணாகி போகிறது. நம்முடைய பாவங்களை கரைப்பதற்கு, நமக்காக தீர்மானிக்கப்பட்ட நரகத்தின் வெம்மையை தணிப்பதற்கு, தீயை அணைப்பதற்கு அந்த கண்ணீர் சொட்டுக்கள் பயன்பட வேண்டும். அதற்காக இந்த இரவை பயன்படுத்த வேண்டும். இந்த பிரார்த்தனையை அதிகம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யலாம் இந்த இரவிலே? எதுவெல்லாம் அமல்கள் என்று கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ எல்லாமும் செய்யலாம். தொழுகை மட்டும் இன்று இல்லை, திருக்குர்ஆன் ஓதுவது மட்டும் இன்று இல்லை. திக்ர் செய்யலாம், நன்மையை நாடலாம், நன்மையை சிந்திக்கலாம், மார்க்க புத்தகங்கள் படிக்கலாம், உதவலாம், ஆலோசனை சொல்லலாம். மார்க்கம் எதுவெல்லாம் நன்மை என்று சொல்லி இருக்கிறதோ அத்துணை நன்மைகளையும் மாற்றி மாற்றி செய்யலாம். அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒன்றே ஒன்றை படைத்து அல்லது ஒரு 5 எண்ணிக்கைக்குள் படைத்து இவைகள் தான் இபாதத், இவைகள் தான் வணக்கம் என்று சொல்லி இருக்க முடியும். ஆனால் அது மனித இயல்புக்கு மாற்றமானது. மனிதன் எப்போதுமே வித்தியாசமாக புது புது முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு விரும்புவார். எனவேதான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இபாதத், வணக்கம் என்பது மிக நீளமாக இருக்கிறது. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவுவது கூட தர்மமாக எடுத்துக் கொள்ளப்படும். பாதையில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுவது நன்மை கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும். ஒருவரை பார்த்து சிரிப்பது, ஒருவரை விசாரிப்பது, அவருக்கு ஆலோசனை சொல்வது உங்களுடைய நன்மை தட்டில் அது கனமாக ஆக்கப்படும். தொழுகை என்று இல்லை, திருக்குர்ஆன் ஓதுவது என்று இல்லை, பள்ளிவாசலுக்கு செல்வது என்று இல்லை,
மனிதனுடைய நல்லறங்கள், அவனுடைய படைப்பினங்களுக்கு நன்மை தரக்கூடிய எல்லாமே நல்லறங்கள், அது நன்மை தரத்தக்க விஷயங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் கூட்டாக சேர்ந்து வாழுகிற போது ஜமாத் ஒரு முடிவெடுக்கிறது என்று சொன்னால் அவற்றை கூட்டான அமல்களிலும் கலந்து கொள்வதோடு நேரம் கிடைக்கிற போது பிரத்யேகமாக தனியாக நாம் அமல் செய்ய வேண்டும். ஆனாலும் இந்த பிரார்த்தனையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமிக்க இந்த இரவை பாக்கியங்களோடு கழிப்பதற்கும் நம்முடைய பாவங்கள் பொறுக்கப்படுவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.